இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். நன்னாள் இதிலே ஆசி கோர வாரும் தேவனே, நன்னாள் இதிலே ஆசி கோர வாரும் தேவனே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை விலக்கி ஆசீர்வதிக்கிற தேவன். வியாதியின் தாக்கம் எங்கு பார்த்தாலும் அதிகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சரீர பலவீனங்கள், சடுதி மரணங்கள், கேன்சருங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்னாங்க, சுகருங்கிறாங்க, நிறைய வியாதிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? அதுவும் கர்த்தரே ஆண்டவர் என்று சேவிக்கிறவர்களுக்கு அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுப்பாராம். எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்க முடியும். எது இன்றைக்கு பாருங்கள், ஆகாரத்துல லிமிட், இவ்வளவுதான் சாப்பிட முடியும், இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சுகர் இருக்கிறது, உங்களுக்கு பிரஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கு, பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் சரீரம் நலமுடன் இருக்கும். அல்லது இதை தாண்டும் பொழுது உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரையே சேவிக்கிற பிள்ளைகளுடைய அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுமாம். வியாதி இருந்தாலும் அதை விலக்கி விடுவேன் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவரே, எங்கள் அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் விருதாவாய் விளைத்து வீணாய் போய்விடக்கூடாது. உழைத்ததின் பலனை நாங்கள் சாப்பிட வேண்டும். வார்த்தை அதை தானே சொல்லுகிறது, உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற கூட்டம் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் தாங்கள் பிரயாசப்பட்டு உழைத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் கடந்து போகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், சுகவீனம் வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, வியாதியை நம்மை விட்டு விளக்குகிற தேவன் நமக்கு உண்டு, அவர் விளக்குவார். ஒரு சகோதரன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். இருதய பலவீனத்தினாலே ஆன்ஜியோ பண்றார்கள், பிளாக் இருக்குன்னு சொல்லிவிட்டார்கள். அடுத்தது பிளாக் எப்படியாவது ரிமூவ் பண்ணலாம் என்று சொல்லி இது பண்ணும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு அதை அவரால் செய்ய முடியவில்லை. அந்த நரம்பு முற்றிலுமாய் அரித்து போய் அல்லது செத்து போய் அது பலனற்று போய் பயனற்று போய் இருக்கிறது. அவங்க டாக்டர்ஸ் கண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆபரேஷன் பண்ற அளவுக்கு வயதும் தாண்டி போய்விட்டது. டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தரையே சேவிக்கிற குடும்பம் அது. ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியங்களா இருக்கலாம், ஊழியத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை நம்பியிருந்த குடும்பம். இன்னும் ஒரு மருத்துவமனையில் போய் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று சொல்லி நல்ல ஒரு பெயர் பெற்ற பெரிய மருத்துவமனைக்கு போய் பார்க்கிறார்கள். அங்க கன்சல்ட் பண்ணும்போது அவர்கள், நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், ஆனால் கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்கள் உங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபத்தோடு சரி நீங்கள் செய்யுங்கள் சொல்லும் பொழுதே ஆண்டவர் அந்த டாக்டர்ஸ்க்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, அங்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். அழகாக அந்த இடத்திலே இருந்த காரியங்கள், அந்த செத்துப்போன பகுதிகள் எல்லாம் அகற்றப்பட்டு மீண்டுமா இந்த நரம்புகள் இணைக்கப்பட்டு புது பலனை பெற்று உயிரோடு தொடர்ந்து வாழ்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு இடத்தில் போய் கேட்கிறோம், நமக்கு சாதகமாக இல்லை அல்லது பாதகமாக இருக்கிறார், சோர்ந்து போய் விடுகிறோம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி அப்படியே உட்கார்ந்து வாழ்க்கை முடிந்து விடுவது இல்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறார், புதிய ஒரு ஆரம்பங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், பலவீனங்களை மாற்றுகிறார், வியாதியும் மறையும். ஒருவேளை பலவீனத்தோடு கூட முடியாது, நீ அவ்வளவுதான் என்று சொன்ன நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறார். அன்னைக்கு உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து அவரே சார்ந்திருங்கள். நிச்சயமாகவே சூழ்நிலை மட்டுமல்ல, வியாதியும் பலவீனமும் மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கு பார்த்தாலும் வியாதிகள், மருந்துகள் கூட கண்டுபிடிக்க முடியாத
மருந்துகளுக்கு கட்டுப்படாத வியாதிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். பாதிப்புகளை கண்கூடாய் பார்க்கிறோம். மனதுருக்கத்தின் தேவன் அப்பத்தியம் தண்ணீரம் ஆசீர்வதிக்கிறவர். வியாதியை விளக்குகிற அந்த வார்த்தையின்படி இந்த நாளில பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும். வியாதி இன்னைக்கு அநேகர் படுக்கையாக்கி இருக்கிறது. மரண கட்டுகளிலே ஒருவேளை தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கலாம். இனி நம்பிக்கை இல்லை என்று சொல்லி போய் வீட்டில இருக்கலாம். வீட்டிலிருந்து பலவீனத்திற்காக மருந்து எடுத்துக்கொண்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆணிப்பா இந்த கரம் தொடட்டும், அற்புதம் நடக்கட்டும், மாற்றம் உண்டாகட்டும், ஒரு புதிய காரியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இன்றே நீர் செய்ய முடியும். அழுகி போனதே உயிரோடு கொண்டு வந்த தேவன் நீர் அல்லவா. அற்புதங்களின் தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சரீரங்களுக்குள்ளும் நடக்கட்டும். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன். மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரையே சேவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி வியாதியை கர்த்தர் நம்மை விட்டு நிச்சயமாக விளக்குவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். ஓ அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே.